இன்னைக்கு அவர் சமூகம் இல்லாத கிறிஸ்தவர்களை பிசாசு உருவாக்கிட்டு வாரான். இவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, பைபிள் தூக்குறாங்க, அவருடைய சமூகத்தை இழந்தவங்களா இருக்காங்க. இதே கடினப்பட்டதா இருக்குது. கர்த்தருடைய பிரசனம் இல்லை, தனக்குள்ள கர்த்தருடைய பிரசனம் இல்லைங்கிற கவலையும் இல்லை. அவர் போதகர் இருக்கப்படியால நல்ல அனுபவம் இருக்காது. இங்க வரும்போது பல வருடங்கள் நான் கொழும்புல பெரிய சேச்சுங்களை ஊழியம் செஞ்சிருக்கேன். நான் கண்டிருக்கேன் தேவ பிரசனம் இல்லாம ஓவர் நடிச்ச கேசுகளை. நான் கண்டிருக்கேன் தேவ பிரசனம் இல்லாம நமஸ்காரம் செஞ்சு லீட் பண்ண பிரசங்கம் பண்ண அன்னிமார்களையும் கண்டிருக்கேன், போதகர்மார்களை. அந்த நேரம் இன்று நாங்க பார்க்கிறோம். 20 வருஷத்துக்கு கூட அவங்களுக்கு முடிவுகள் என்ன மாதிரி ஆகிட்டது. அந்த நேரம் எல்லாரும் முன்னுக்கு ஒரு போட்டுதல் இருந்ததுதான். ஆனா இன்று அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி, அதனால நம்ம எந்த இடத்துல இருக்கிறதுல முக்கியம், நாம் அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிறோமா, அல்லேலூயா, அவருடைய சமூகத்தை காக்கிறோமா, அவருடைய சமூகத்தை நாம இழந்துக்கிறோமா. பிரசனத்தை இழந்து வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு வேதனையான வாழ்க்கை. அவருடைய பிரசனம் நமக்கு கட்டாயம் தேவை. தனிமையை நம்ம உணர மாட்டோம். அவருடைய பிரசனம் இருக்கும்போது நம்ம இடத்துல அவருடைய பிரசனம், அவருடைய சமூகம் அதை அனுபவிக்கிற ஒரு ஜனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு சின்ன சிறிய பெண்ணை பார்க்கிறோம். 5 அதிகாரம் 1 வசனம் முதல் 3 வசனம் வரை வாசிச்சா, சிரியா ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சிரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானை மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு போவாரானால் நலமாயிருக்கும், அவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த வார்த்தையும் ஆழத்தில் நீங்க இந்த பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு புது எதிர்பார்ப்பு, ஒரு புது வேலை ஆண்டவரே கொடுங்க, ஒரு புதுப்பிப்பை கொடுங்க ஆண்டவரே சுவாமி. ரட்சிப்பின் நாட்கள் இருந்த சந்தோஷத்துக்கும் பலத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. எளிமை பிரகாசிக்க பண்ணுங்க அப்பா, சத்தியத்தில் நடக்க பண்ணுங்கப்பா. பொறுப்பெடுங்க இயேசுவே. ஆவியானவரே நீங்க எடுத்து இயேசு. நான் பார்க்கிறோம், சிரியா ராஜாவின் படை தளபதி, இராணுவ தளபதி, அவனுக்கு அநேக வெற்றிகள் ஆண்டவர் அவனூடாக கொடுத்தார். பல நாடுகள் அவன் பிடித்தான். இஸ்ரேல் தேசத்தை கூட ஆண்டவர் அவனூடாக, அவன் அந்நிய ஜாதியா இருந்தாலும் இஸ்ரவேலர் இருந்து தேவ ஜனங்களா இருந்தாலும் கூட அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், இஸ்ரவேலர்கள் பாவத்தின் நிமித்தம் அந்த நாகமான் நூடாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க ஜனங்களையும் அவங்க அடிங்களா கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பல தேசங்களை அவன் பிடித்து தன்னுடைய சிரியா ராஜாவுக்காக நாடுகளை பிடிச்சவனா இருந்தான். ஆண்டு பல நாடுகள் அவனோட பிடிக்க அவனுக்கு வெற்றி தந்தார். அப்படியே வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவன் எவ்வளவு ஒரு கெட்டிக்காரனாக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்திருந்தாலும் அவனுக்கு குஷ்டம் இருந்தது. அந்த குஷ்டம் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு குஷ்ட ரோகியா இருந்தான். அதிலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. நான் பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேல் தேசத்துல இருக்க ஜனங்கள் அடிமையா கொண்டு போகும்போது அங்க ஒரு பெண் பிள்ளைய, இந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளைய கொண்டு போய் தன் வீட்டுல வச்சுக்கிட்டான். தன் மனைவி கிட்ட கொடுத்துட்டான். வேலை செய்யும்படி, வீட்டு வேலை செய்வதற்காக கொண்டு வைத்துக்கிட்டான். அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். தனிமை. அவ கடவுளை நம்பிய ஜனங்கள், அம்மா விட்டு, அப்பா விட்டு, தேசத்தை விட்டு, நல்ல நண்பர்கள், சுற்றாடல் எல்லாமே இல்லாம ஒரு தனிமையா, அது ஒரு அடிமையா ஒரு வீட்டுல வேலை செஞ்சு கொண்டிருக்கிற அந்த பொண்ணு. அப்படி நேரத்துல அந்த பொண்ணுடைய நிலைமை எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமையா இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேணும். நாகமான் வீட்டுல அந்த நாகமானின் மனைவிக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய வித்தியாசத்தை பார்த்தோம் சொன்னா, அந்த பொண்ணு தன் தேசத்துல இருக்கும்போது கர்த்தரை எப்படி நம்பினாலோ, எப்படி விசுவாசிச்சாலோ, எப்படி அர்ப்பணிப்பா இருந்தாலோ, அதே விசுவாசம், அதே அர்ப்பணிப்பு அந்த சூழ்நிலைக்கு போனது கூட அவளுக்குள்ள இருந்தது. அவள் ஜெபிக்கிறவங்க தேவ எல்லாமே இழந்தா, ஆனா தேவ சமூகத்தை இழக்கல. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை இழக்கல. தேவனோடு இருக்க நெருக்கத்தை இழக்கல. பாருங்க,
அதெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை. எங்கிட்ட பார்த்தாலும் அவளுக்கு கர்த்தரை மறுதளிச்சு விட்டு போகலாம். ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் நடந்து இருப்பாடு, இனிமேல் ஏன் நமக்கு ஆண்டவர்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் அவள் சூழ்நிலையை பார்க்கல, தனக்கு நடந்த நிலைமையை பார்க்கல. அவள் தொடர்ந்து அதே உறுதியா கர்த்தரை பிடித்துக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறாக. அவள் வேலை செய்யறா இருந்தாலும், ஒரு அடிமையா இருந்தாலும் அவரோட தொடர்பு வச்சிருந்தார். அவள் ஜீவவல்ல இருந்தா நம்ம பார்க்கிறோம். அவளுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டிருந்தார், அவளுடைய சமாதானத்தை அனுபவிச்சு கொண்டிருந்தார். அது சூழலிலிருந்து வாரதில்லை, வானத்திலிருந்து வாரது. வானத்துக்கு மேல பரத்திலிருந்து வாரது. நான் பார்க்கிறோம் வேதத்துல தாவீதுங்கிற சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கடைசி வார்த்தையாக 7:8 இப்படியாக சொல்லுகிறார். அவர் ஒரு ஆடு மேய்ப்பன அந்த காலகட்டத்தில் இருந்தார். அவருக்கு சகோதரர்கள் தாய் தகப்பட்ட அன்பு அவருக்கு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஆனா அவர் சொல்லுகிறார், 6ஆம் 7ஆம் வசனங்கள் எப்படியாக இருக்குது. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இதயத்தை தந்தீர். சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். அயலார்கள் நம்மளை விட உயரும் போது நான் கடவுளுடைய ஜனமா இருக்கமே எண்ணங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம். ஒருவேளை மனிதர்கள் தானே. ஆனா அந்த இடத்துல தாவீது சொல்றார், அவர்களுக்கு தானியம் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷத்தை நீ உன்னதத்திலிருந்து இதயத்துக்கு அனுப்பினே. பரலோக சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம். நான் சமாதானத்தோடு நான் படுத்துக் கொள்வேன். கலக்கம் இல்லாத, பயம் இல்லாத ஒரு தெய்வீக சந்தோஷத்தை அந்த தாவீது அனுபவிச்சது அன்னைக்கு எழுதியிருக்கிறார். இதே ஒரு காரியத்தை தான் அந்த சிறுமி அந்த சிரியா நாட்டுல அவள் அனுபவிச்சு கொண்டிருந்தார். நான் பார்க்கிறோம் வேதத்துல பவுல்ங்கிற ஒருத்தர் அவர் ஜெயில இருந்து வெளியில உள்ளவர்களுக்கு அவர் எப்படியாக எழுதிருக்கிற நான் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் அந்த நேரம் இதை சொல்லும் போது அவர் ஜெயிலுக்குள் இருக்கிறார். அவர் வெளியே இருக்கணும் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபித்திருக்கிறார். தெய்வீக சந்தோஷம். அவர் ஜெயிலில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார்? அவர் கை கால்கள் அந்த காலத்துல ஜெயில சங்கையில கட்டப்பட்டிருக்கும். ஆனா அவரோட ஆன்மா கட்டப்பட்டிருக்கவில்லை. அல்லேலூயா. ஆன்மா சுதந்திரமா இருந்தது பரிசுத்த ஆவிக்குள், கர்த்தருடைய பிரசனத்துக்குள். அந்த நிலைமைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம அந்த நிலைமைக்கு வரணும். அவருடைய பிரசனத்தை காத்துக்கொள்ளணும், சமூகத்தை காத்துக்கொள்ளணும். இந்த அடிமை பெண் அந்த வீட்டுல சிறையா இருந்தாலும் அடிமையா இருந்தாலும் அவன் ஆன்மா அடிமையா இருக்கவில்லை. அது கர்த்தரோடு சந்திச்சு துதி நமஸ்கார ஜெபம். இந்த பெண்ணின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நிச்சயமா இவங்களுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் ஜெபிச்சு இருக்கலாம். தகப்பனார் கர்த்தரை பத்தி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம், தாயார் சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா சூழ்நிலை வேற மாதிரி சிதறடிக்கப்பட்டு அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம் ஆகிருச்சு. இந்த நிகழ்வு அவளுக்கு கர்த்தரை விட்டு அவளை பிரிக்கல. அவர் கர்த்தரை நல்லா அறிந்திருந்தார். அவர் சர்வ வல்லவர் என்று அறிந்திருந்தார். அவருக்கு தெரியாம தலையில் ஒரு முடியும் முடியாதுங்கிற விசுவாசத்தை அவர்கள் பெற்றோர் அவளுக்கு ஊட்டி இருந்தார். அந்த ஊட்டிய ஊற்று இப்படி ஒரு சூழ்நிலையில அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா, ஆமென். நான் பெற்றோர்களுக்கு நம்ம என்ன மாதிரி காரணத்தை பழக்க வைக்கிறோம்? அவள் இப்படியான சூழ்நிலையும் அவர் சொல்லுகிறார் என்ன, அந்த வேலைக்கார வீட்டுல அந்த எஜமாட்டி அம்மாவை பார்த்து, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. நம்ம அங்கனைக்கு இருந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு சொல்லுகிறா, 3ஆம் வசனம் முதல் நம்ம சில வசனங்களை வாசிச்ச கீழ, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமர வீட்டுல தீர்க்கதரிசி போவாரானால் நலமா இருக்கும், அவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார்கள். சொல்ற செய்திய எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவரோட கடவுள் இருக்காரு, அவர்கிட்ட போனா அவர் ஜெபம் பண்ணுவாரு, குணமாக்குவாரு. இந்த பொண்ணுக்கு நெகட்டிவா நினைக்க இருந்துச்சு. எங்க நாடே இல்லாம போச்சு, எங்க தேசமே இல்லாம போச்சு. அந்த தீர்க்கதரிசி என்ன செய்ய?
அந்த தீர்க்கதரிசிக்கு அவங்கெல்லாம் காப்பாற்ற எல்லாம் போச்சு, நம்மளை தான் காப்பாற்றுவாரா அப்படின்னு அவனும் நினைக்கல. அவன் நினைச்சிருந்தா அவன் எப்படி யோசிச்சிருப்பா, இதை சொன்னா இவங்களும் அப்படி நினைப்பாங்களே அப்படின்னு இல்லை. அவளோட இதயம் கர்த்தரோடு இருந்தது. அவ அந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கு அவ இடம் கொடுக்காம தன் இதயத்தை காத்திருந்தா. அல்லேலூயா. பார்க்கிறோம், நீதிமொழிகள் 4:28 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்ற புறப்படணும். ஆமென். அவ அந்த மாதிரி எண்ணங்கள் தன் இதயத்துல வாசம் செய்ய விட கொடுக்கல. பிசாசின் எண்ணங்களுக்கு சத்தங்களுக்கு அவ இதயத்தை கடினப்படுத்தி இருந்தபடியால் அவள் சொல்லுகிறா, போயிட்டு உண்மைக்குமே நம்ம அங்க இருந்தா இந்த குஷ்டரோகி, அந்த குஷ்டரோகி ராணுவ தளபதியை பார்த்து குஷ்டமா வரணும், இதை விட வேலை வரணும், இதை விட அதிகம் வரணும், கடவுளே அப்படியே என்னென்னமோ சபிச்சு மனசுல நினைப்போம். ஏன் எங்க தேசத்தை குடிச்சிட்டான், எங்கிட்ட எங்க அம்மா அப்பா விட்டு பிரிச்சு கொண்டு வச்சுட்டான். அந்த தெய்வீக இதயத்துல கசப்பு இருக்கவில்லை. அல்லேலூயா. இந்த நேரம் அவரோடு இணைஞ்சிருந்தது ஒரே ஆவியா. அல்லேலூயா. பகை இருக்கவில்லை, வெறுப்பு இருக்கவில்லை, தேவ சந்தோஷம் மட்டுமில்லை, தேவ அன்பு அந்த உள்ளத்துக்குள்ள இருந்தது. அவள் அந்த தனக்கு இப்படி தன் நாட்டுக்கும் தனக்கு இப்படி செஞ்ச அந்த எஜமானுக்கு அந்த எஜமான நன்மையை நாடுகிறார். அல்லேலூயா. அதுதான் அடையாளம் தெய்வீக கனி. ஆமென். வரம் மக்களை கடவுளுக்குள் கொண்டு வர, ஆனா கண்ணி நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போக. ஆமென். வரம் உள்ளவர்கள் பரலோகம் போறது இல்ல, கண்ணி உள்ளவர்கள் தான் பரலோகம் போவாங்க. ஆமென். 9 வரங்கள் இருக்கலாம், அது பரலோகம், அது உள்ளவர்கள் பரலோகம் போவாங்கன்னு வேதத்துல இல்ல. நம்மள அறிஞ்சு கொள்வது வகரத்தால் அல்ல, கனியால். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நிச்சயம் அடக்கம். அல்லேலூயா. அது கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கும்போது வெளிப்படுகிறது. ஆமென். அது வெளிப்படக்கூடாத இடத்துல வெளிப்படுது. ஆமென். அப்படி ஒரு சூழ்நிலையில அவர்கிட்ட அந்த தேவ அன்பு வெளிப்படுறத பாக்குறோம், தேவ சந்தோஷத்தை வெளிப்படுகிறத நாம் பாக்குறோம். என்ன செய்கிறா, அவ போய் சொல்லுகிறான். எவ்வளவு சொல்றாரா அந்த வார்த்தை, அவரோட ஆன்மா ஜீவன் இருக்கப்படியால், கர்த்தரோடு சிந்திருந்தபடியால், எல்லா காவலோடும் தன் இதயத்தை காத்திருந்தபடியால் அது ஜீவ ஊற்றாக புறப்பட்டு அது என்ன செய்து நாகமானின் இதயத்தை தொடுது. இவ்வளவு தோணு அவன் சிந்தை மாறுது. ஐயோ, ஒரு சின்ன புள்ள பேச்ச கேட்டு இருக்குது நம்புறதா, அவங்க நாட்டையே காப்பாற்ற முடியாத தீர்க்கதரிசிக்கு இதை செய்ய முடியுமா, அப்படி அவன் சிந்திக்க முடியாதபடி அந்த பரிசுத்தமான ஜீவ வார்த்தை அவன் நாகமானுக்குள்ள கிரியை செய்கிறத நாம் பார்க்கிறோம். நாகமான் அதை கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட போறான். இப்படி ஒரு வேலைக்கார பிள்ளை இப்படி சொன்னிச்சுன்னு சொல்லி அந்த ராஜா அந்த நாட்டை தான் அடிமையப்படுத்தின ராஜ்யம் அதை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா கலக்கம் இல்லாத வார்த்தை, வல்லமையான வார்த்தை, கடந்து போகும்போது மனுஷன் அங்கிட்டு சிந்திக்க வைக்காதபடி ஊடுருவி போறது அந்த பொண்ணுகிட்ட இதயத்திலிருந்து வார வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ பேரை உங்களோடாக ஆண்டவர் அவர் பக்கம் திருப்ப வச்சிருக்காரு. இந்த பெண்ணோடாக ராணுவ தளபதி நாகமான் குடும்பத்தை திருப்பித்தார் கர்த்தர் பக்கம். ஆமென். சிறு பிள்ளைனூடாக உன்னோடாக எத்தனையோ காரணம் செய்ய பார்த்துக்கிட்டாரு. நீ பிசாசுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாய். உன்னோடாக மக்களை ரட்சிக்க பார்க்கிறார். உன்னோடாக அந்த பிரச்சனத்தை மக்கள் காண வைக்கிறார். ஒப்பு கொடுக்கணும். உலகத்துல வருகிற சந்தோஷம் ஒன்று இருக்குதான், பாவ சந்தோஷம். ஒரு கெட்ட படத்தை பாரு, அதுல ஒரு இனிமை இருக்குது. இல்லாம அதனை பார்க்கிறார். தகாதைகளை கேட்கிற பார்க்கிற, தகாத உறவுகளுக்கு போகிற, அதுல இனிமே இருக்கு. ஆனா அது நரகத்தை கொண்டு போகும். பரிசுத்த பிரசனை அதை விட மேலானது. அங்கேயும் ஒரு சந்தோஷம் வருகிறது, நமக்கு அதை அனுபவிச்சு பழகணும். அங்கேயும் ஒரு பலம் வருகிறது. குற்ற மனசாட்சி இல்லாத தூய சந்தோஷம், தூய சமாதானம், பலன் கருத்திருந்து வருகிறது பிரசனத்தோட. அதை வாங்கிக்கிற மக்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்க தான் ஜீவவாழ்ல நிக்கிறவங்க, உண்மையை உத்தமாக பின்பற்றவங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். வாழ்வு வயசுக்கு திரும்புற பிள்ளைங்க வாழ்க்கையை எழுதுக்க தேவையில்லை. உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தர் வச்சிருக்காரு. நீ ஜிபத்துல தேடு, அது நிரந்தரமா தொடர்ந்து உனக்கு ஆசீர்வாதம் அமையும். கண்ணுல பார்த்து தேடும் போது கண்ணு நம்மள கெடுக்கும். கண்ணுக்கு சரியானதெல்லாம் ஆன்மாவுக்கு சரியா இருக்காது. ஏவாளுக்கு கண்ணுக்கு சரியா தெரிஞ்சிச்சு அந்த ஜீவ விருட்சம், அவ ஆன்மாவை கெடுத்ததை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அவன் கண்ணையே போயிடுச்சு. வேதத்துல அநேகர் நாம் பார்க்கலாம். லொத்துங்கிறவன் கண்ணால் தெரிவு செஞ்சான், கண்ணில் சவாய் இந்த சௌந்தரியமா தெரிஞ்சிச்சு. ஆனா கடைசியில
ஒரு தகாத ஒரு கேவலம் கர்த்தருடைய சமூகத்தை ஆகாத சந்ததி உருவாக்குற அளவுக்கு கீழே வந்துட்டான். தேவ பிரசன்னம் முக்கியம், தேவ சமூகம் முக்கியம். எங்க பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது தேவ சமூகம் முக்கியம். உலகத்தை பார்த்து, சபையை பார்த்து, தேவ மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை வேகத்தை பார்க்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், தேவ பிரசனத்தை காத்துக்கணும். தேவ பிரசனம் இல்லாத கிறிஸ்தவங்க அநேக இடத்துல இருக்காங்க. அதனால அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நான் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளா, உங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். சிஸ்டர் உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எழுப்பி கர்த்தருக்கு கொடுத்து இது வெள்ளத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அனைவரும்